ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த வாரத்தோடைய லாஸ்ட் எபிசோட் நிஜமாவே நிறைய இடத்துல ரொம்ப எமோஷனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் விஜய் அவருடைய அந்த கண்ணிலேயே இன்னைக்கு அந்த ஃபீலிங்ஸ், அவர் எந்த அளவுக்கு ஒய்ஃப்காக எங்கிட்டு இருக்காரு, ஒய்ஃபை நினச்சி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயம் அந்த ரெண்டு இடத்துல ரொம்பவே அழகாக அவருடைய ஆக்டிங் மூலமாக காமிச்சிருந்தாரு. அந்த ரெண்டு இடத்துலையுமே ரொம்ப எமோஷனல் ஆச்சு. எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி காவேரி வீட்டெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் காட்டுவாங்க அவங்க பெட்ரூமுக்கு போயிட்டு. அதில் இன்னொரு கபோர்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய ட்ரெஸ், அதுலேயுமே பர்டிகுலராக அந்த ரெண்டு குட்டி ஷூட் நம்மளால மறக்க முடியாது இல்லையா. அப்புறம் பேபியோடைய அந்த ஸ்கேன் பிக்சரு அதெல்லாம் பார்த்ததும் காவேரிக்குமே ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் விஜய் காவேரி அதை பார்க்கும்போதே அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன் எவ்வளோ அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்றது நமக்கு சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. அப்போ ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு நம்மளையே மாரி. அண்ட் அதுக்கப்புறம் ஏன் இந்த ட்ரெஸ்லாம் இன்னும் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது எப்பவுமே அவன் ஞாபகமாக எல்லாமே கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு சைடு சாரதாம்மா தாத்தா அண்ட் அவங்களுடைய கான்வர்சேஷன் கூட சாரதாம்மா பெருசாக கோவப்படுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் எந்த ஒரு கோவமே இல்லை. எல்லாரும் தான் இப்போ ஒன்றா சேர்ந்தாச்சுல்ல அப்படின்ற மாதிரி சிம்பிளாக அதை மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஒன் தான் நம்ம பாஸ் மேடம்காக சுழியம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் மறக்க முடியாத எபிசோட், ஃபார்ம் ஹவுஸ் எபிசோட். இதை நான் எப்போ கடைசியாக சாப்பிட்டேன்னு கூட ஞாபகம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் அப்படின்னு சொல்லும்போது விஜய் அந்த ஃப்ளாஷ்பேக்கு போயிடுறாரு. அது நேற்றே நமக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த எபிசோட் ரொம்ப மெமரபிள் எபிசோட். ஈவன் அந்த சீன்லேயுமே எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. அந்த ரெண்டு சீனுமே பார்க்கும்போது இன்னைக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சித்தப்பா வராங்க. ஈவன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சித்தியும் சித்தப்பாவும் அவங்கள வழிமறைச்சு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு ரோட்ல பார்த்து பேசுவாங்க இல்லையா. அந்த சீன் கூட காவேரிக்கு ஞாபகம் வரலையா, எப்படி அதையும் மறந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எனிவேஸ் அது ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆன மாதிரி ஒரு குட்டி ஃபீல். மற்றபடி ரொம்ப அழகான ஒரு எபிசோட். அண்ட் இன் பிட்வீன் கேப்லேயே சாரதாமா விஜய் கிட்ட நாளைக்கு காவேரி பர்த்டே வந்துருங்கன்னு சொல்லும்போது, நீங்களாம் இதை சொல்லணுமா, எனக்கு எப்படி மறக்கும், அது ஞாபகம் இருக்கு, கண்டிப்பாக வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சண்டே ப்ரோமோ நமக்கு இந்த காவேரியோடைய பர்த்டே செலிப்ரேஷன் ப்ரோமோவாக இருக்க போகுது. விஜய் அந்த டார்க் கிரீன் ஷர்ட்டில் நேற்று பாப்பா ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஷர்ட்டில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.